ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்லா. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் நிறையா காய்கறிகள் செடிகள் போட்டிருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேதவி அப்படிங்கிறவங்க நமக்கு வந்து நெல்லிக்காய் கன்று ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க தோட்டத்தில் வைக்க சொல்லி. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஒரு கொய்யா செடி அனுப்பிச்சிருந்தாங்க, அது காஞ்சி போச்சு, வைக்க டைம் இல்லாமல், மன்னிச்சிருங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் சுற்றி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம தோட்டம். பலாமரம் ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள். அப்புறம் பக்கத்தில் பாருங்கள் வாத்து, 2 வாத்து வாங்கிட்டு வந்தோம். ஒரு வாத்து யார் பிடிச்சிட்டு போனாங்கன்னே தெரில, தோட்டத்தில் இருந்து காணாமல் போயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு வாத்து தான் இருக்குது. கோழி இருக்குது. இது எலுமிச்சம்பழம் கன்று பாருங்கள், இது பெரிய மரம் ஆயிடுச்சு எலுமிச்சம்பழம். இப்போ வந்து ஃபுல்லாக இதுலேருந்து தான் எலுமிச்சம்பழம் பறிச்சுட்ருக்கோம். நெல்லிக்காய் மரம் இது அதுவே வந்தது, நாங்கள் யாரும் வைக்கல. ஃபுல்லாக இது எலுமிச்சம்பழம் தான் போட்டு வச்சுருக்குது. இந்த ஃபுல்லாக இந்த பக்கமெல்லாம் இது வந்து ஆட்டு குப்பை. இந்த ஆட்டு புழக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த குப்பை இது தோட்டத்துக்கு உரமாக்கி போடுறதுக்கு அப்படியே கொட்டி வச்சுருக்கோம். பாருங்கள் வாத்து. கோழி ஒரு 4-5 உருப்படி இருக்குது. மொத்தம் கோழி சேர்த்துனாவே ஒரு 20 எண்ணத்துக்கு மேலே வரும். கோழி குஞ்சு எல்லாம் சேர்த்தும்போது. இப்போ சத்தி வந்து ஆட்டுக்கொட்டையை கூட்டிகிட்டு இருக்கான். மொட்டை என்னை பார்த்து சிரிப்பான் பாருங்கள். அவன் ஸ்மைலேஸ் அழகு தான், அவன் சிரிச்சானவே. சரி, அவன் சும்மா இருக்கக்கூடாது, எதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் இது வாங்கிட்டு வந்தோம்ல, அதை கொண்டு வைக்கலான்னு சொல்லி அந்த மொட்டையை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி இப்போ நெல்லிக்காய் தான் வைக்க போகிறோம். சரி, வெப்பம் இங்கே வைக்கலான்னு முடிவு பண்ணி மொட்டையை இடத்த சொன்னான். அங்கே நானே எல்லாம் மம்டி எடுத்து ஃபுல்லாக வெட்டி விட்டுருந்தேன். மொட்டையை என்னை பார்த்துட்டு ஓடிட்டான், நீங்களே வைங்கன்னு சொல்லிவிட்டு. நம்ம குட்டீஸுக்கு வந்து மரம் வைக்கிறத பற்றி சொல்லி கொடுங்க. ஏன்னா அவங்க தான் இனிமேல் எல்லாமே பார்க்க போகிறாங்க. மரம் வைக்கிறது ரொம்ப நல்லது. சரி, நம்ம தோட்டத்தில் இப்போ இதை வைப்போம். ஆல்ரெடி மாங்காய் மரம் ஒன்று வச்சோம். அது ஃபுல்லாக காஞ்சி போச்சு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம். சரி, இதை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். நம்ம தோட்டத்துக்கு நிறைய கிஃப்ட் வருது, நிறையா விதைங்களும் வருது, நிறைய செடிங்களும் வருது. ஒவ்வொரு வீடியோலையும் ஒருத்தர் கிஃப்ட் அனுப்பினதை பற்றி நான் சொல்கிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம அனுப்பின கிஃப்ட்டை பற்றி எதுவும் சொல்லலையே அப்படின்னு. இங்கே வச்சுட்டோம். இதை வச்சுட்டு பராமரிக்கிறது தாங்க கொஞ்சம் கஷ்டம். கோழி வந்து எல்லாத்தையும் கொத்தி போடுதுங்க. குப்பையை நினச்சி எல்லாத்தையும் கிளறிடுது. அதுக்கு ஏதாவது பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய செடி இந்த பக்கம் வச்சுருக்குது. இதுக்கு உரம் தேவையில்லை. ஏன்னா இங்கே ஆல்ரெடி குப்பை போட்டு ஆட்டுப்புழக்க அந்த குப்பையெல்லாம் போடுறதுனால அதுவே உரமாக இதாகிக்கும். நம்ம டெய்லியும் தண்ணி ஊற்றினா மட்டும் போதும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றலை, தண்ணி தொளிச்சு தான் விட்றேன். அதுக்கப்புறம் தான் தண்ணி மேலாப்பில் ஊற்றி விட்றேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணி தொளிச்சு விட்ருங்க, அதுக்கப்புறம் சுற்றி வர ஊற்றி விடுங்க. அதுவே இதாக இருக்கும். கோழி வந்து எதுவும் பறிக்காமல் இருக்கிறதுக்கு சுற்றி வர இந்த மாதிரி பண்ணிட்டேன். அது வீடியோ எடுக்க முடில. இப்போ நீங்களும் இது மாதிரி பண்ணிடுங்க. மொட்டையனுக்கு 2 பேர் விளையாண்டுருக்கிறானுங்க. அவனுக்கு வேறு ஜிகிடி தோசை ஒருத்தர் கிடச்சிட்டாப்புல நம்ம தோட்டத்தில். அதனால் அவர் சுற்றி விளையாண்டுருக்காப்புல. இது வாழைக்காய் தோட்டம் தான். இதில் தான் நம்ம வந்து இப்போ போட்டிருக்கோம். என்னடா திடீர்னு குழி பறிக்கிறானேன்னு நினைக்காதீங்க. புடலங்காய் செடி வந்து தோட்டத்தில் கீரை ஃபுல்லாக படர்ந்துருக்கு. அது வந்து அப்படி இருந்தால் காய் வைக்காது. அதுக்கு பந்தலுக்கு எதாவது போட்டு விட்டால் தான் வந்து பந்தலில் தான் புடலங்காய் இதாகும். ஸோ அதுக்கு தாங்க குழி தோண்டிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம இதுலேருந்து புடலங்காய் வந்து நிறையா இருக்குது தோட்டத்தில். ஸோ அதுக்கு இதெல்லாம் பண்ணி விடுவோன்னு சொல்லிட்டு இப்போ குழி தோண்டிகிட்டு இருக்கேன். இதுக்கு பந்தல் எப்படி போட போகிறோன்னா, நம்ம தேக்கு மர குச்சி இருக்குது, அதை ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்தோம் ஆட்டுக்கு தலைக்கு. அதை குச்சி வச்சு தான் இப்போ வந்து அப்படியே இதுலேயே பந்தல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றேன். இதிலே அப்படி ஏற்றி விட்டால் போதும். பந்தல் இதுக்குன்னு தனியாக போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா இது இருக்கும்போதே நம்ம இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எதாவது பண்ணால் தான் உண்டு. இதுக்காக நம்ம போய் பந்தல்லாம் போட முடியாது. நிறையா கொடி இருக்குது, புடலங்காய் கொடி. குச்சி நிற்க வைக்க போகிறோம். ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கணும்ல, அதான் சுற்றி வர கல் போட்டு கொஞ்சம் கல்லை தட்டி விட்டுறலாம். ஏன்னா ஆடுனா ஏதாவது கீழே விழுந்துடும். பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டை முத்துங்க, இந்த ஆமணக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த செடி தான் நிறையா இருக்குது நம்ம தோட்டத்தில். எதுக்கு போட்டு வச்சுருன்னா, ஆட்டுக்கு தலை அதுதான் தீனியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தான் நிறையா தோட்டத்தில் போட்டு வச்சுருக்கிறோம். நல்லா குத்தி விட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நீங்களே பாருங்கள். கல் நிறையா போடுங்க.
நல்லா குத்தி விடணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். காற்றடிச்சா கூட அது உழுவாது. குத்தி விட்டாச்சு. மண்ணை போட்டு நல்லா மூடி விட்டுறலாம். பாருங்கள், நீங்களே இது மாதிரி பண்ணுங்கள். நீங்களும் அது மாதிரி ஏதாவது வீட்டில் எதாவது இடம் இருந்தால் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பந்தல் போட முடியலனாலும் இந்த மாதிரி இருக்கிறத வச்சு எதாவது பண்ணிங்க. இதை பாருங்கள், இதில் புடலங்காய் கொடி கீழே படர்ந்துருச்சு. அதை எடுத்து இப்போ நம்ம அப்படியே இதில் சுற்றி விட்ருவோம். அது ஆட்டோமேட்டிக்காக சுற்றி விடும்போது அதுவே ஃபுல்லாக படர்ந்து இது கொடி மாதிரி இதாகிக்கும். ஏன்னா கீழே விட்டங்காட்டி நிறைய இடத்துல அப்படியே படர்ந்துருச்சு கொடி பெருசாக. இது எடுத்து பொறுமையாக தான் எடுக்கணும். கொடி வந்து இது கொஞ்சம் மெலிசான கொடியாக தான் இருக்கும். நம்ம எடுத்தால் டப்புன்னு உடஞ்சிரும். அப்புறம் கொடி வேஸ்ட்டாக போயிடும். இத்தனை நாள் கஷ்டப்பட்டது. மெதுவாக எடுங்க. பாருங்கள், வாழைக்காய் கன்று மேலாம் ஏறிடுச்சு கொடி. நம்ம இதை ஆல்ரெடி முன்னாடியே பண்ணியிருக்கணும். கொஞ்சம் டைம் இல்லை இதை பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாருங்கள், நானே கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல படர்ந்துருச்சு கொடி. பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி விட்டு கீழேருந்து கொஞ்சம் சுற்றிட்டு வாங்க. டேரெக்டாக எடுத்து மேலே வைக்க வேணாம். இங்கே கீழேருந்து சுற்றிட்டு வந்தால் தான் அதே மேலே ஏறிக்கும். பாருங்கள், இதெல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு. அதான் ஒரு ஃபோட்டோ. இது மாதிரி 3 இடம் போட்டோம். ஏன்னா 3 புடலங்கொடி இருந்துச்சு. 3 இடத்துல இந்த மாதிரி போட்டு வச்சாச்சு. ஒன்று மட்டும்தான் நான் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா டைம் அதிகமாக போயிடும் எல்லாத்தையும் காட்டினா. பாருங்கள், இது இப்போ போட்டது. இன்னொன்று இங்கே இருக்குது பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 3 இடம் புடலங்காய் கொடி போட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், நம்ம இது என்னென்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியலிங்களா? யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வெள்ளரிக்காய் தான். நம்ம தோட்டத்தில் வெள்ளரிக்காய் நிறையா போட்டு வச்சுருக்கோம். விதை வாங்கிட்டு வந்து போட்டது. வெள்ளரிக்காய் நிறையா பிஞ்சு வச்சிருச்சு. ஆல்ரெடி ஒரு அறுவடை எடுத்தாச்சு. அதை வீடியோ எடுக்க முடியல. அம்மா எடுத்துட்டாங்க, பொறிச்சிட்டாங்க நான் வரத்துக்கு முன்னாடியே. பாருங்கள் எத்தனை பிஞ்சு வச்சுருக்குன்னு. புடலங்காவும் நம்மள்ட்ட அதிகமாக இருக்குது. வெள்ளரிக்காவும் நிறையா இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் வெள்ளரிக்காய் கொடி தான். பூ எவ்வளோ வச்சுருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் கீழே விட்டாவே போதும், அது வந்துடும். மிளகா பிஞ்சு வச்சுருக்கு. இப்போ தான் மிளகா செடி நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு ஒரே ஒரு செடி மட்டும் தான் காட்டுறேன். ஏன்னா வீடியோ அதிகமாக போச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டீங்க. டைம் அதிகமாக இருக்குல்ல, அதனால். இது கத்திரிக்காய். பாருங்க, கத்திரிக்காய் பிஞ்சு வச்சுருக்கு. நம்மளதில் கத்திரிக்காயும் ஒரு 4-5 செடி இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் இதுவும் கத்திரிக்காய் தான். பெரிய செடியாக வந்திருக்கு. ஏன்னா கீழே நிலத்தில் போட்டங்காட்டியும் செடி நல்லா கொஞ்சம் ஊக்கமாக வரும். நமக்கு பையில் வச்சா தான் வந்து கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்கும். அதுக்கு நம்ம உரம் அதிகமாக கொடுக்கணும். இதுக்கு நம்ம உரம் எதுவும் கொடுக்கறதில்ல. ஏன்னா நிலத்தில் ஆல்ரெடி நம்ம சாணி இதெல்லாம் தான் போடுறோம். குப்பை, சாணி, பஞ்சகாவியம் இதுக்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. மண்ணிலே அதிகமான சத்துக்கள் இருக்குங்காட்டி அது எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. பாருங்கள், வாழைக்காய் மரம் போட்டது ஆல்ரெடி பாதி வெட்டியாச்சு. இதுவும் இன்னொரு கத்திரிக்காய் செடி பூ வச்சுருக்கு நிறையா. பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக கரும்பு தோட்டம் தான். இப்போ கரும்பு வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றின வீடியோ இன்னொன்று போடுறேன். இது பார்த்தீங்களா? இது என்னென்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? பீக்கங்காய் தாங்க இது. ரொம்ப பிடிக்கும் இந்த பீக்கங்காய். அம்மா சமைச்சு கொடுப்பாங்க தேங்காய் பூவெல்லாம் போட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு கத்திரிக்காய் செடி இது. இப்போ தான் ஒரு 4-5 செடி ஒட்டுக்காக இருக்குது. இது எடுத்து வேறு பக்கம் எடுத்து வைக்கணும். பாருங்கள், வெண்டைக்காய். இதெல்லாம் ஹைப்ரிட் வெண்டைக்காய் தான், நாட்டு வெண்டைக்காய் கிடையாது. இது முள்ளங்கி. முள்ளங்கி கொஞ்சம் சரியாக வரல. போட்டேன் நிறைய, ஒரு 4-5 முள்ளங்கி. பாருங்கள், இது சரியாக வரல. என்னன்னு தெரில, பராமரிக்க முடியல. கொஞ்ச நாள் டியூட்டி அங்கேயும் வெளியே போகிறனால கொஞ்சம் சரியாக பார்த்துக்க முடியல தோட்டத்தை. இதெல்லாம் வெண்டைக்காய் தான். ஃபுல்லாமே எல்லாம் வாழைத்தோட்டத்தில் தான் போட்டு வச்சுருக்குது. ஏன்னா இடம் நிறையா இருக்குங்காட்டி இங்கேயே போட்டோம். இதுக்குன்னு ஒரு இடம் எடுத்து தனியாக இது பட்டிருக்கோம். அதை வந்து இப்போ மே மாதத்துக்கு அப்புறம் தான் அங்கே மற்ற செடிங்கெல்லாம் வைக்கணும். இப்போ வெயில் காலங்காட்டி எதுவும் வைக்க முடியாது. எது வச்சாலும் வராது அதிகமாக. இப்போ இது மிளகா செடி தான். இது எல்லாமே வெண்டைக்காய் செடி தான் போட்டிருக்கு. இது மிளகா. பாருங்கள், இதெல்லாம் வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் செடி, கொட்டமுத்து. இங்கே பாருங்கள், இது பாருங்கள் பூசணி கொடி. எல்லாமே வாழைக்கண்ணில் தான் ஏறி இருக்குது சுற்றி. இது வெள்ளரிக்காய் பூ தான். இது எல்லாமே ஃபுல்லாக இந்த டைம் நம்ம அறுவடை அதிகமாக எடுக்க போகிறோம். பாருங்க, அவரைக்காய்.
பிஞ்சு நிறையா வச்சுருக்கு பாருங்கள். ஒரு செடி தான் உங்களுக்கு காட்டுறேன், செடி நிறையா இருக்குது, நிறையா காட்ட முடியாது. இங்கே பாருங்கள், இதுவும் பூசணிக்காய் தான். குட்டீஸ் நம்ம கூட விளாண்டுக்கிட்டே இருந்தானுங்க உள்ளே வீடியோ எடுக்கும்போது. அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறானுங்க, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறானுங்க. இப்போ பாருங்கள், முக்கியமான ஒரு இது பாருங்கள் எவ்வளோ பெரிய வெள்ளரிக்கான்னு. இது அப்படியே பழத்துக்கு விட்ருக்கோம், ஏன்னா வெள்ளரிக்காய் பழம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக, அதனால் அதை அப்படியே பழத்துக்கு விட்டாச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய இதுன்னு. வெள்ளரி பழத்தோட நாட்டு சக்கரை வெல்லம் வச்சு சாப்பிடுவாங்க, அது தனி டேஸ்ட்டு. அது நிறைய பேர் சாப்பிட்ருக்கலான்னு தெரில, நான் சாப்பிட்ருக்கேன். யாராவது சாப்பிட்ருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லி. இது சேனக்கிழங்குங்க. இது எப்படி ஒரு 9 மாதத்துக்கு மேலே ஆயிரும் வர்றதுக்கு. சேனக்கிழங்கும் நம்ம தோட்டத்தில் நிறையா கிடக்கும். இதெல்லாம் நாங்கள் போடல, அதுவே வர்றது தான் சேனக்கிழங்கு. இதெல்லாம் பாருங்கள், சத்தி ஆட்டுக்கு தலை ஒடிச்சிட்ருக்கான். சொன்னல ஆமணக்குன்னு சொல்லி, ஆமணக்கு கொட்டைமுத்து இதெல்லாம் தான். ஆடு நல்லா சாப்பிடும். இப்போ வாங்க ஒரு முக்கியமான அறுவடை எடுத்துருவோம். இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த அறுவடை தாங்க. வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம தோட்டத்திலே பொறிச்சது. ஆல்ரெடி நான் ஒன்று பொறிச்சு சாப்பிட்டேன், நான் வீடியோ எடுக்கல, அதை மறந்துட்டேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ இது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். நம்ம பொறிச்சது தான் சத்தி சாப்பிட்டுருக்காப்புல. ஓகே பாய்.